கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல முதல் பகுதியை விட்டு மற்ற அடுத்த பகுதியில் தொடர்கிறோம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவரை பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அப்படிங்கிற வசனத்துல தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து சில குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு வல்லமையான ஒரு விசையை தங்களுக்குள் எதிர்பார்ப்பதையும் ஒரு பரவசமான மனநிலை அடையவும் விரும்புவதையுமே தேவனை தேடுதல் என நினைக்கின்றார்கள். எனவே அவர்கள் பாடல்கள் மூலமாகவோ ஆரவாரங்கள் மூலமாகவோ உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் மூலமாகவோ உடல் அசைவுகள் மூலமாகவோ ஒரு குறிப்பிட்ட பரவச நிலையை அடைந்துவிட ஆர்வப்படுகின்றார்கள். ஆனால் இது தேவனை தேட அனுபவம் அல்ல. இது வெறும் பரவசம் தேடும் அனுபவமே அன்றி வேறொன்றும் இல்லை. ஆரவாரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த நேரத்தில் ஒரு விதமான உணர்ச்சிகரமான மனநிலைமை அடைய விரும்புவது தேவனோடு இருப்பதற்கான அடையாளம் தேடுகின்ற ஒரு அனுபவமாகவே இருக்கும். இந்த அனுபவத்தையே தேவனை தேடுகின்ற அனுபவமாக, அவரை உள்நிலையில் கண்டுகொள்கின்ற அனுபவமாகவும் உறுதியாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அது சரியான முடிவு கிடையாது. ஆனால் தேவனை தேடி கண்டடைவதற்கு நம்மை ஆரவாரமாக்கி கொள்வதோ அதிகமான உணர்ச்சிகரமாக்கி கொள்வதோ மிக அவசியமானவைகள் அல்ல. தேவன் பிற நம்பிக்கைகளை போன்று ஆரவாரமான அல்லது அதிக சத்தமான சூழ்நிலைகளில் மட்டுமே நம்மை வெளிப்படுத்துகின்றவர் என்பது தவறு. நம்முடைய இருதயத்தை அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தி நம்முடைய இருதயத்தால் தேவனோடு பேசுவதின் வாயிலாகவும் தேவனையும் அவரோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக காரியங்களையும் சிந்திப்பதின் வாயிலாகவும் தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்கலாம். பிற காரியங்களை விட்டு மனதை திருப்பி தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது அல்லது அதை குறித்து யோசிப்பதின் வாயிலாகவும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்காமல் யதார்த்தமான இருதயத்தின் உணர்வுகளை அப்படியே வாயினால் சொல்வதின் வாயிலாகவும் தேவ ஐக்கியத்தை ருசிக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைகளின் நடுவிலும் இப்பொழுது தேவன் எப்படி நடத்த விரும்புகிறார், இந்த சூழ்நிலையை தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படும் என்று ஆராய்ந்து பார்ப்பதின் வாயிலாகவும் தேவனை நமக்குள் காணலாம். அன்பார்ந்தவர்களே, தேவனை அறிகிற அறிவில் இன்னைக்கு வளர்வது ரொம்ப குறைவு. எல்லாரும் தேவனை எப்படி அறிகிறோம் அப்படின்னு பல பேர்கள் பலவிதமாக யோசிப்பது உண்டு. சில பேர்கள் அதை செயல்முறையில் கொண்டு வருவதும் உண்டு. எப்படி? சில பேருக்கு ஆராதிக்கும் போதுதான் தேவன் என்னோடு இடைப்பட்டார். சில பேருக்கு தேவ சமூகத்துல நான் போனேன், அதனால கர்த்தர் இடைப்பட்டார். சில பேருக்கு சில கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகணும், அதனால வெளிப்படுகிறார். சில பேருக்கு வெளியில நடக்கிற பல ஆயிரம் கூட்டங்களுக்கு போகும்போதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுவார் அப்படின்னு பார்க்கிறாங்க. ஐயா, தேவனை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு வேதத்தை அதிகமா வாசிக்கணும். மெயினா தான் தேவன் எப்படி ஜனங்களை நடத்துகின்றார் என்கிற அறிவும் வேணும். எப்படி நடத்துகிறார் என்கிற அறிவும் வேணும். இனி எப்படி நடத்த போகிறார் அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் வசனத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது இதுக்கு ஒரு கிரயம் செலுத்திதான் ஆகணும்.
பவுல் சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு கிரயம் செலுத்தணும். தேவனை அறிகிற அறிவுக்கு மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு, தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள்ல வாசிக்கும்போது, பவுல் இப்படியாக சொல்றார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காண்பிக்கப்படும்படிக்கு இப்படியே நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்ததற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்ட்டார். தேவனை அறியன்னா நல்ல லக்ஸரி லைஃப்ல இருந்துட்டு அறிய முடியாது. தேவனை அறியறதுக்கு நாமளும் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருக்கு. என்ன? நம்ம இறுதியும் மேட்டுமை அடையாதபடி இறுதியும் தேவனுக்கு முன்பாக வருவதற்காக. இறுதியும் உலக பற்றுக்குள்ள போகும்போது, உலக ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கும்போது, உலக ஆடம்பரத்துக்குள்ள இருக்கும்போது, உலகத்தை நேசிக்கும் போது, உலகத்தை விரும்பும்போது, உலகத்தையான போல வாழும்போது நாம் தேவனை அறிகிற அறிவில் வளரவே முடியாது. எல்லாவற்றையும் விடணும். எல்லாவற்றையும் விடணும். ஒவ்வொருடைய சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு வரணும். எல்லாவற்றையும் குப்பையமா உதறிட்டு வரணும். ஒரு படிக்கிறதற்கு, படிப்பறிவை பெறுவதற்கு, அந்த பிள்ளையை படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் எதெல்லாமோ வித்து தான் படிக்க வைக்கிறாங்க. என்ன, ஒரு துறையில போகும்போது அவன் எல்லாம் நல்லா கற்றுக்கொள்ளணும், நல்லா அறிந்து கொள்ளணும். அப்படி ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வர மட்டும் அவங்க விரும்பல. அந்த துறையில எந்த துறையில அவன் அதிகமா அறிய விரும்புகிறானோ அதை அறிவதற்கு பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா இது அப்படி அல்ல. இதுல பணம் செலவழிக்கல. ஆனால் இது எல்லாவற்றையும் உதறிவிட்டு உலகப்பிரகார ஐஸ்வர்யம், மேன்மை, கல்வி, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் உதறிட்டு வரும்போது தான் தேவனை அறிகிற அறிவு அடைய முடியும். சில பேருக்கு கேள்வி வரும். அப்படின்னா என்னையா, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலும் சரி, அழைக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி, தேவன் அறியன்னா சில காரியங்களை விட்டுதாகணும். வேதம் வாசிக்கும் போதே நம்முடைய உணர்வுல, சிந்தையில கர்த்தர் கொண்டு வருவார். இது வேண்டாம்ப்பா, இதை விட்டுரு, இது வேண்டாம், அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு வரும்போது தான் தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தில் வரும்போது தேவனை அறிய முடியும். பூரணமான வேத வாசிப்புல, ஜெபத்துல, அவரோடு கூட பேசுவதில், அவர் நம்மோடு பேசுவதில், இப்படியாக அவர் நம்மை நடத்துவதில் நாம் இருக்கும்போது தான் அவர் அறிய முடியும். இப்படித்தான் அறிய முடியும். அதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, இதே பவுல் பெரிய ஐஸ்வர்யவான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலின் பாதத்திலிருந்து நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்றுக்கொண்டவன். அந்த பவுல் தான் எழுதுறாரு, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டதுனால அல்ல, என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினை வளர்வதற்கு நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேன். பாடும்போது, ஜெபிக்கும்போது, பிரசன்னத்தை வரும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது, ஜெப கூட்டம் நடத்தும்போது, ஊழியங்களுக்கு போகும்போது, இந்த அறிவு வேற. தேவன் என்னை எப்படி நடத்துகிறாருங்கிற அறிவு முதல்ல வேணும். தேவனோடு நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவு வேணும். தேவன் நான் இப்படி இருந்தால் தேவன் என்னோட பேசுவாருங்கிற அறிவு வேணும். இந்த அறிவுல வளரணுங்க. சும்மா ஒரு பரவச நிலைமை அடையுது, கை தட்டுறது, பாடி லாங்குவேஜ் காமிக்கிறது, இதுல தேவனை அறிவதில்லை. இது கூட்டமா சேர்ந்து கோவிந்தா போடுறது. ஐயா, வசனத்தை நன்றாக அறிகிறதும், தேவனுடைய வழிநடத்தலை அறிகிறதும், தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் என்று அறிகிறதும்,
தேவன் இப்படித்தான் நடத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதும், அப்ப இப்படித்தான் தேவன் நடத்துவார் அப்படிங்கிறத நாம உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு, அதற்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது சாட்சியா சொல்ல முடியும். தேவனே நான் இப்படித்தான் அறிந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு வார்த்தை உண்டு. முத்தை இழந்த பின்பு சிப்பிக்கு சிறப்பு கிடையாது. கடல்ல முத்தை எடுக்கிறாங்கல்ல, அது ஒரு சிற்பில தானே இருக்கும். அந்த முத்தை எடுத்ததுக்கப்புறம், அந்த முத்தை இழந்ததுக்கப்புறம் அந்த சிற்பிக்கு என்ன கிடையாது? சிறப்பு கிடையாது. தேவ தேவ பிரசன்னத்தை இழந்தவனுக்கு என்னைக்குமே அளவு கிடையாது. அழகும் கிடையாது. ஆமா. எப்போதும் தேவ பிரசன்னத்துக்குள்ள, வசனத்துக்குள்ள வாழுகிற ஒரு மனுஷனுக்கு தான் தேவனை அறிகிற அறிவில் வளர முடியும். நம்ம முத்தை இழந்து சிப்பிய எடுத்து பிரயோஜனம் இல்ல. தேவ பிரசன்னத்தை இழந்து என்னைக்குமே அழகு இல்லாமல் வாழ்வதும் சரியல்ல. அப்ப எப்போதும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்தை நாடி தேவ பிரசன்னத்துக்குள்ள, வசனத்துக்குள்ள, வசனத்தை வாசிப்பதில உறுதியா இருந்து, தேவனோட நாம பேச, தேவன் நம்மோடு பேச இந்த இடத்துக்கு வரும்போது தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பாடுகள் வழியா அறிந்து கொள்ளலாம். சில நஷ்டத்தின் வழியா அறிந்து கொள்ளலாம். சில கஷ்டத்தின் வழியா அறிந்து கொள்ளலாம். இப்படியாக தேவனை நெருங்கும்போது தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன்னு சொல்லி பவுல் எழுதுறார். எல்லாவற்றையும் விட்டா தான் அறிய முடியும். எல்லாவற்றையும் விரும்பினா அறிய முடியாது. அதனால இந்த அறிவுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க? எவ்வளவு நேரம் தேவனோடு பேசுறீங்க? எவ்வளவு நேரம் தேவன் உங்களோட பேசுறாரு? எவ்வளவு நேரம் வசனம் வாசிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க ஒரு விசை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து, அந்த அறிவின் மேன்மைக்காக அவங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.